இந்த சீரிஸ் பத்தி சொல்லணும்னா, கோஸ்ட்டோடயே ஒருத்தன் வந்து அப்படியே டிராவல் பண்ணியிருப்பான். ஸோ நீங்க வந்து நம்ம தமிழ் படத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பையால எப்படி வந்து தமன்னா வந்து கார்த்திக்கோட டிராவல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி ஒரு பேய் வந்து இவன் கூட டிராவல் பண்ணியிருக்கும். அதனால இவன் எப்படி பணக்காரன் பேய்ங்களால அப்படின்ற மாரி இந்த படத்த ரொம்பவே சீரியஸா காட்டியிருப்பாங்க. இப்ப பேய் படம் அப்படின்னாலே ரொம்பவே ஹாரர்ன்னு நெனைப்போம். பட் இதுல முழுக்க முழுக்க ரொம்பவே சென்டிமெண்ட்டா அண்ட் வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெப் சீரிஸ். இது வந்து நெறைய எபிசோட்ஸ் இருக்கு. நான் ஒரு சில எபிசோட்ஸ் வந்து இப்போ உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ இதோட பேர் என்ன சொல்றதுக்கு முன்னாடி வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டெலிவரி மேன். ஸோ இதோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னா, ஒரு கேப் டிரைவர், அதாவது ஹீரோ தான் கேப் டிரைவர். அவன் வந்து கேப் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அவன் பின்னாடி வந்து ஒரு பொண்ணு அழகா எழுந்து நிற்கும். ஸோ அவன் சடனா வந்து யாருமா நீ என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். டக்குன்னு என்ன டக்குன்னு அந்த கேப் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அவன் தூங்கிடுவான். தூங்கி எழுந்து மறுபடியும் எழுந்து பார்ப்பான். அந்த பொண்ணு அங்கேயே தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கும் தெரியாது ஏன் அந்த கேப்ல வந்தனா. அந்த பொண்ணுக்கு வந்து அவனை போய் தொட்டு தொட்டு பார்க்கும். அந்த தொடர உணர்வு அதுக்கு இருக்காது. ஐ மீன் அவ வந்து ஒருத்தவங்களை டச் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபீலிங்ஸ் இருக்காது. ஆவிங்களுக்குலாம் பொதுவாக அந்த ஃபீலிங்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அப்போ அவ சொல்லுவா, நான் இறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் ஏன் இந்த கார்ல இருக்கேன்னு தெரியல, எதனால இருக்கேன்னு தெரியலன்ட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி சொல்லி இது பண்ணுவான். வந்து நீ எதுக்கு என் கார்ல வந்த, நீ ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவான். அதுக்கப்புறம் ஏமா என் கார்ல வந்து தொலைஞ்ச அப்படின்னா, ஒரு நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பீங்க, ரத்தக்காரர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்லுவான், என் காரோட சிசிடிவி பாருன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி காட்டுவான். அதுக்கு முன்னால் வந்து டிராமாக்காக பேய் வேஷம் போட்டு யாரும் வந்திருப்பாங்க. அவங்க சும்மா போட்டிருக்க அந்த பிளட்லாம் வந்து அங்கே பட்டிருக்கும். ஸோ அதுதான், நான் வந்து ஒன்றும் ஆக்சிடென்ட் பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ வந்து ஏன் கார்ல இருக்கு அப்படின்னா, எனக்கும் அதுதான் தெரியல, நான் யாரும் தெரியல, நான் இந்த காரை விட்டு வெளியவும் போக முடியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வெளியே போய் காமிக்கும். அந்த காரை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படி அடிச்சு தள்ளி மறுபடியும் அந்த காருக்குள்ளேயே வந்து உட்காந்துருவா. அப்போ அவ சொல்லுவா, இந்த மாதிரி நான் யாருன்னே தெரியல, இப்போ நீ வந்து நான் யார், என் அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சா நான் இந்த காரை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதுல வேற ஒரு தலையெழுத்தா. அவங்க ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற பையன். அவனுக்கு அவங்க பாட்டி தான் அவங்க வந்து ரெண்ட் கொடுத்துக்கிட்டு சாப்பிட்றது எல்லாமே அந்த பையன் தான் பார்த்துப்பான். அது வந்து ராப்பகலா வந்து அந்த கார் ஓட்டி தான் வந்து காசுலாம் சேவ் பண்ணுவான். இப்போதான் வந்து ஒரு டியூவில் வந்து அந்த காரை எடுத்திருக்கான், வந்து ஒரு நல்ல கார் எடுத்திருக்கான். ஸோ அதனால ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் அந்த டியூவும் கட்டணும், பாட்டிக்கிட்டையும் காசு கொடுக்கணும், பத்தாதுக்கு ரெண்ட் அது இதுன்னு எல்லாமே இருக்கு. என் நிலைமையில நீ வந்து வேற மாட்டிக்கிட்டியமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்போ ஒரு நாள் அந்த பேய் வந்து ரொம்ப அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போய் தூங்குவான். அந்த பேய் வந்து அப்படியே அங்கேயே தான் இருக்கும், எங்கேயுமே போகாது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்து அவன் பாட்டு கத்துவான். அவன் பாட்டி யார்கிட்ட பேசுற அப்படின்னு கேட்கும்போது அந்த பேய்க்கு தான் அவன் பேசிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அப்போ வந்து சடனாக அந்த பேயை கூப்பிட்டு ஒரு நாள் வந்து கார்ல போவான். அவனுக்கு சவாரி வரும். ஒரு சவாரியில் என்ன பண்ணுவோம், தலைவலிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியே போயிடுவான். அதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சவாரி வரும். அப்போ அவன் வந்து என்ன சொல்லுவான், வாமிட் வர மாதிரி இருக்குன்றான். இன்னொருத்த வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கான். அப்போ யோசிப்பான், இந்த பேய் இருக்கிறதுனால தான் எனக்கு சவாரி ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப உடஞ்சு போயிடுவான். அப்போ அந்த பையன் யோசிப்பான், இப்படியே போனா நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கப்ப ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பான். ஒருத்தர் கை காட்டுவான். ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கை காட்டுவான். ஐயா நமக்கு வந்து இப்போ வந்து ஜாலி, ஏதோ ஒரு கஸ்டமர் வர போறாரு அப்படின்னு கார் எடுத்துட்டு போய் நிற்பான். ஆனா இப்போ வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், யாருக்குமே அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன் அவங்க பாட்டி கூட அந்த கார்ல வந்திருப்பாங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா ஒரு பேய், அவர் ஆவி இல்லையா. ஸோ அந்த ஒருத்தன் வந்து கைவிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஹாய் சொல்லுவான். இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாது, ஹாய்ன்னு சொல்லுவான். ஏன்னா இந்த பொண்ணுக்கு தெரியும், ஏன்னா இந்த பொண்ணு பேய் இல்லை, அவன் ஒரு பேயின்னு அவனுக்கே தெரியுது. இவன் கண்ணுக்கு பேய் எல்லாமே கண்ணுக்கு தெரிவாங்க. இந்த பையன் வந்து கார்ல உட்காந்துருவான். எப்படி உங்களுக்கு அவ கண்ணுக்கு தெரியுதுன்னா, அப்போ சொல்லுவான், நானும் ஒரு ஆத்மா தான் அப்படின்னு சொல்லுவான், நானும் இறந்து போயிட்டேன் அப்படின்னு. இவனுக்கு டே என்னன்னா நினைச்சிட்டு இருக்கீங்க, என் கார் என்ன உங்களுக்கு என்ன தோணுது, எல்லாம் என் தலையில வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, எனக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ்க்கு நானே என்ன பண்ண போறேன்னு தெரியல, இவளை வச்சுட்டு ஒரு வாரம் சுத்தினே நான் வந்து கார் ஓட்டாம இப்ப நான் டியூலாம் வர கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அவன் பேய் சொல்லுவான், இரு இந்த மாதிரி பேயோட கனெக்ஷன்லாம் உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், லைக் உன்னால பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லுவான். அப்போ இந்த பொண்ணு சொல்லுவான், என்னாச்சு உங்களுக்கு என்ன வேணும். அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப நேரம் அந்த பேய்ங்க ஏதோ கதை பேசுவாங்க. இவன் வந்து ஒண்ணுமே புரியாது, என் தலையில வந்து இவங்க மாட்டாங்களா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். உடனே காருக்குள்ள வந்து நான் அந்த காரை விற்க போறேன், கார் ஷெட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு சொல்ல, எதுக்கு நீ காரை விற்க போற அப்படின்னு. ஆமா, உன்னை வச்சுட்டு நான் சுத்தந்தில 10 நாள்ல கிட்டத்தட்ட நான் காரை ஓட்டாம இருக்கேன், ஒரு கஸ்டமர் கூட வரல, நான் இப்ப காசு கட்டணும், கார் 20 லட்ச ரூபாய்க்கு வித்துற போறேன் அப்படின்னு. இரு அவசரப்படாதா அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கான்ல அவனும் சொல்லுவான். அவன் சொல்லிட்டு கிளம்பிடுவான். கிளம்பும் போது என்ன 3வது ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு பேய் ஓடி வருவான். அவனும் பேய் தான்றது தெரியாது. கஸ்டமர் நினைச்சு நிறுத்துவான். அவனும் வந்து நின்றுவான். இப்போ இவங்க 3 பேரும் ஆத்மா இல்லையா, ஒரு ஆளு தான். அப்போ அந்த ஒரு ஆத்மான்னு சொல்லுவான், நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உன் கண்ணுக்கு நாங்கள் தெரியிறோம் போல அப்படின்னு. இவங்க கிட்டலாம் பேசிட்டு என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவன் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். நான் உன் காரை விட்டு போயிடுறேன்னு சொன்னேன். எல்லா பேயும் வந்து என் காரில் உட்காந்துட்டு என்ன வந்து சாவடிக்கிறீங்கன்னு சொல்லும் போது என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். உடனே இல்லை, நான் வந்து இறந்துட்டேன், நான் வந்து ஒரு 1 month ஆகுது நான் இறந்து. என்னன்னா நான் வந்து ஒரு சில காசுலாம் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்,
அப்படின்னு சொல்லணும். என்ன காசு அப்படின்னு சொல்லும்போது காசுனா காசு கிடையாது, நிறைய தங்கம் நகையெல்லாம் வச்சிருக்கேன், அது வந்து என் பொண்டாட்டி கையில போய் சேரணும். அது வந்து நான் எங்க வச்சிருக்கேன்னா, இந்த கார் என்னோட கார் தான், நான் இந்த காரை வித்துட்டேன் இந்த கார் ஷெட்டுல. ஸோ இந்த கார் வந்து ரெனோவேட் பண்ணி தான் உனக்கு சேல் பண்ணாங்க, இந்த கார்ல தான் அந்த நகைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேய் பொண்ணு கிட்ட தான் சொல்லுவான். அந்த பொண்ணு கத்தோம், டேய் வாடா இதுல நகை நிறைய இருக்காண்டா, காரை விற்காதரான்னு கூடும்போது தங்கம் இருக்காடானா ஓடி வந்துடுவான். அவன் அந்த பேய் கத்துறது அவனுக்கு தான் கேட்கும். ஓடி வந்து கேட்ட பிறகு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். என் பொண்ணும் என் பொண்டாட்டியை வந்து கஷ்டப்படுறாங்க, நான் கடைசியை அவங்க கிட்ட சேர்க்கணும்னு நினைச்சேன், பட் அதுக்குள்ள நான் இறந்து போயிட்டேன், எனக்கு நீ இதை வந்து அவங்க கிட்ட சேர்த்துட்டுனா நான் வந்து சந்தோஷமா போயிடுவேன் அப்படின்னு. இவன் வந்து அவங்க பொண்ணும் அவங்க ஒய்ஃபும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, அங்கே தேடி போவான். அவங்க குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து அது ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். அந்த பொண்ணு அவங்க அம்மா உட்காந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஃபுட் கொடுத்துட்டு இருப்பாங்க. போய் பேசுவான், நான் வந்து உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்கும்போது கார்ல இருந்து தங்க நகை எடுத்துட்டு இருப்பாங்க, ஒரு பவுச் ஃபுல்லா நகை இருக்கும், அந்த நகையை எடுத்துட்டு போய் கொடுப்பான். இந்த மாதிரி கடைசியா உங்க வீட்டுக்காரர் என்கிட்ட இதை கொடுத்துட்டு போனாரு, இதை வந்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துரு அப்படின்னாரு, நானும் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன், ஸோ இது உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அப்போ ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடுவா. என்னன்னா அவ குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்க்கு காசு இல்லாம இருப்பா, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க இல்லையா, இது கிடைச்சோன்னு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அந்த குழந்தைகிட்ட அந்த நகையை கொடுத்துட்டு அவன் சொல்லிட்டாங்கன்னு கிளம்பிடுவான். அங்க அந்த ஆத்மா இருக்கும் இல்லையா, அந்த மூணாவதா அந்த ஆத்மா அங்க நின்றுட்டு அதை அப்படியே பார்த்துட்டு அதுவும் அழுதுகிட்டு அப்படியே சாம்பலாகி கரைஞ்சு போயிடும். அப்ப என்னன்னா ஆத்மாவோட ஆசையை நிறைவேற்றினா இவங்க அவ்வளவுதான் போயிடுவாங்க அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப கடைசியா இருந்தது ஃபர்ஸ்ட் அந்த கேப்ல ஏறினாலையா அவனும் அந்த பொண்ணு கார்லயே இருந்தது, அந்த பொண்ணு ஹீரோயின், இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரை கூட்டிட்டு கார்ல போகும்போது அப்ப வந்து கார்ல வந்து ஏறிடுவான். அப்ப அந்த குட்டி பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற பொண்ணு, அந்த பொண்ணு குடுக்குன்னு ஓடி வந்து, அங்கிள் நீங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வேற, கரெக்டா எங்க அப்பாவோட நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டீங்க, அப்பா உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு ரிங் அவங்க கிட்ட கோல்டு ரிங்கை கொடுத்துட்டு போவோம். அப்ப இந்த ரிங்கை வந்துட்டு ஒரு அழுதுகிட்டே வந்து கார்ல ஏறிடுவான் ஹீரோ. அப்ப அந்த பேய் ஹீரோயின் என்ன சொல்லனா, பாரு நீ இந்த மாதிரி பேய்க்குலாம் ஹெல்ப் பண்ணினா உனக்கு நிறைய கிடைக்கும், இதே நீ வச்சு இது பண்ணலாம், நீ எதுக்கு கார்லாம் விற்க போற அப்படின்னு ஐடியா கொடுக்கும்போது இவனும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு போய் சொல்லுவான். நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணாங்க, வந்து பெரிய பணக்காரங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க எல்லாமே தங்க நகையெல்லாம் வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்றப்போ இவன் அதை நம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள இவனே சொல்றான், நான் போய் தான் சொன்னேன், இல்ல எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, நான் வந்து என் ஒய்ஃப் வந்து நான் 10 வருஷம் லவ் பண்ண பொண்ணு, 1 மாசம் தான் அவருக்கு கல்யாணம் ஆகி நான் இறந்து போயிட்டேன். நான் எப்படி இறந்தேன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்தேன், தலையில அடிப்பட்டு நான் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட்டு. என் ஒய்ஃப் வந்து பாத்ரூம் வந்து லக்ஸூரியஸா கட்டி பாத் டப் வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சீட் கட்டி கோல்டு வாங்கி கோல்டு பிஸ்கெட் வந்து என்னோட ஓல்டு ஃபோன்ல மறைச்சு வச்சிருக்கேன். ஸோ அது என் பொண்டாட்டிக்கே தெரியாது, அதை நீ எடுத்துட்டு போய் அவட்ட கொடுக்கவும் முடியாது, எப்படி உனக்கு தெரியும்னா அவ கேட்பா, நீ என்ன பண்ணு, இதுக்கு எப்படி பிளான் பண்ணி அதே மாதிரி ஒரு பிளான் பண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா, கன்வின்ஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லும் போது சரி ஓகே, அவனுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வரும். அவன் சின்ன வயசுல பாத்டப்ல விளையாடும் போது அவங்க அம்மா அவனுக்காக அழகா ரெடி பண்ணி கொடுத்தது ஞாபகம் வரும். சரி ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த 2வது பேய்க்கு அந்த பையன் இருக்காளே அவன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுவான், இந்த மாதிரி நான் உங்க ஹஸ்பண்டோட கசின், லாங் கசின், ஒரு தூரத்து கசின் அப்படின்னு சொல்லுவான். இவன் ஆர்ஃபனேஜ்ல தான் வந்திருப்பான், அந்த பொண்ணு ஆர்ஃபனேஜ்ல தான் வந்திருப்பாங்க. அவங்க லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் 10 வருஷம் சின்ன வயசுல அந்த ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்து லவ் பண்ணி 10 வருஷம் லிவிங்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் இருக்கும், அதுக்குள்ள இவன் இறந்திருப்பான். அதுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ்லேயே இருப்பா. உங்க ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாரு, என் ஒய்ஃப் வந்து பாத்டப் கட்டணும் சொல்லிட்டே இருந்தாரு, ஏன்னா அதிகமா சொல்லியிருக்காரு, இன்கேஸ் நான் இல்லாம போனா கூட எனக்காக இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றினாரு, அதனால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஆமால அவதான் உண்மையை தானே சொல்லியிருப்பாங்க ஹஸ்பண்ட் கிட்ட, எனக்கு பாத்டப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. அப்போ சரி ஓகே நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க இந்த பிளாட்டோட டெனன்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கட்டலாமா ரெனோவேஷன் பண்ணலாமான்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணுவான், அந்த டெனன்ட் எடுத்துட்டு வரதுக்காக போவா. இவங்க முன்னாடி பிளான் பண்ணிருப்பாங்க, இந்த 2 பேய் அந்த பொண்ணும் இவனுக்கு சேர்ந்து இந்த ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க டெனன்ட் எடுத்துட்டு வர சொல்லி. அவளை அனுப்புனதுக்குள்ள நீ போய் அந்த செல்ஃப்ல தான் போன் இருக்கு, போனை வந்து பாத்தீங்கன்னா அங்க கோல்டு பிஸ்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவன் குடுக்குன்னு ஓடி வந்து அந்த கோல்டு பிஸ்கெட் தேடுவான், ஆனா இருக்காது. டக்குன்னு வந்து அந்த பொண்ணு போய் சிக்னல் கொடுத்துட்டா, அவ வராடா டெனன்ட் எடுத்துட்டாடா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் வந்து அப்படியே உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு அப்படி இருப்பாங்க. இவன் வந்து சொல்லுவா, இந்த டெண்டன்ட் பார்த்துட்டு ஓகே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவான். கட்டிடலாம் அப்படின்னு சொன்னோடனே என்ன இவங்க யோசிப்பாங்க. யோசிச்சோடனே இந்த பொண்ணு போய் யோசிக்கும், இவனுக்கு அந்த பிஸ்கெட் எடுக்கல எப்படின்னு அப்படியே ஒரு சீன் காமிப்பாங்க. அவன் சொல்லியிருப்பான், இல்ல ஏசியில வச்சிருக்கேன் அப்படின்னு. ஏசியை திறந்தா அந்த ஏசியில வந்து அந்த கோல்டு பிஸ்கெட் இருக்கும் அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வரும், இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ண இடத்துல இறந்தாரு இல்லையா,
அங்க வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் தரப்போறாங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு அங்க போயிருப்பா. அவனோட ஒய்ஃப் அந்த பாத்டப் கட்டி தர போறேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து அங்க போயிருப்பா. போனா அங்க போயிட்டு இந்த மாதிரி 20 லட்சம் பணம் தரப்போறோம் உங்க ஹஸ்பண்ட் உயிரிழந்ததுக்காக அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுவா. பட் ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி சொல்லும் போது ஒருத்தவங்க வருவாங்க, அம்மா அப்படின்னு அழுதுட்டு ஓடி வருவாங்க, என் பிள்ளை இறந்துட்டானா அப்படின்ட்டு. நீங்க யோசிப்பீங்க, ஏன்னா இவனும் ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தான் அந்த பேயும், இந்த பொண்ணும் வந்து ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தாங்க. 2 பேரும் அப்பா அம்மா இல்லாம ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க இல்லையா. இப்போ இவங்க அம்மான்னு வராங்க. அப்ப பார்த்தா அவங்க வந்து அவனோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் காட்டுவாங்க. என்னன்னா, என் பையன் தான், நான் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு கிரிமினல் ஆயிட்டேன், அதனால என் குழந்தைய வளர்க்க முடியாது சொல்லிட்டு நான் ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயில இத்தனை வருஷம் கழிச்சு வந்தா என் பிள்ளை வந்து அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து வளர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சொன்னாங்க. டீட்டெயில் விசாரிச்சு வந்ததுக்கு அப்புறமா என் பிள்ளை இறந்துட்டான்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா என் பிள்ளையோட ஒய்ஃபும் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பணத்துல வந்து எனக்கும் பங்கு இருக்கு, இவங்களுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து கல்யாணம் ஆனது இவங்க ரெஜிஸ்டரே பண்ணிருக்க மாட்டாங்க அந்த பொண்ணு. இவனுக்கும் ஒன்றும் புரியாது. அந்த பொம்பளை பேயும் இந்த ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க அம்மா வந்து, உனக்கு எதுக்குமா இவ்வளவு காசெல்லாம், எனக்கு நிறைய செலவுலாம் இருக்கு, ஸோ வந்து இதை பத்தி நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட முடிப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவங்க உண்மையான அம்மாவா இல்லையா, ஸோ அந்த பேய்க்கான ஆசையை அவன் பூர்த்தி பண்ணானா என்ன அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோட்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.